ஒரு என்டையர் லிங்க் லிஸ்ட்ட அப்படியே ரிவர்ஸ் பண்றது எப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு லிங்க் லிஸ்ட்னா என்ன? ஒரு செயின் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நோடுக்கும் வந்து 2 செக்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அந்த நோட் கேரி பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா ஆர் வேல்யூ. தென் அந்த நோடுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற நோடோட அட்ரஸ் என்னன்னு ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்னொரு செக்மெண்ட். ஸோ அந்த செயின் இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட், தென் ஃபைனலா வந்து டெயில் நோட் இருக்கும். இட் பாயிண்ட்ஸ் டூ நல். ஃபர்ஸ்ட் நோடு வந்து ஹெட்ன்னு பாயிண்ட் பண்ணியிருப்போம். அந்த ஹெட்ட வச்சு தான் அந்த லிங்க் லிஸ்ட்டே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஜெனரலா ஒரு லிங்க் லிஸ்ட் இப்படி இருக்கு. 1, 2, 3 நல் அப்படி இருக்குன்னா, நம்ம அந்த லிங்க் லிஸ்ட்ட டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ண போறதில்ல. இங்க இருக்கிறது இங்க வா, இல்ல இங்க இருக்கிறது இங்க வா அப்படி ஜம்ப் பண்ண போறதில்ல. அந்த லிங்க்க மட்டும் தான் ரிவர்ஸ் பண்ணி விட போறோம். இப்போ 1க்கு வந்து அதோட நெக்ஸ்ட் நோட் 2 அப்படின்னா, 2 ஓட ப்ரீவியஸ் நோட் தான் 1 அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துல பாசிட்டிவா ஃபார்வர்ட்ல போற லிங்க்க வந்து ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ண போறோம். தென் 3லருந்து ஃபார்வர்ட் போற நல்ல வந்து ரிவர்ஸ்ல போக போறோம். ஸோ இது ஹெட் நோடா இருக்கும். அதுக்கு பதிலா ஃபைனலா ரிவர்ஸ் பண்ணிட்டு ஹெட்ட வந்து இது இல்ல. இதுதான் லாஸ்ட் நோட் தான் ஹெட் அப்டின்ட்டு ஸ்வாப் மட்டும் தான் பண்ண போறோம். நம்ம கிவன் இன்புட் லிங்க் லிஸ்ட் 1, 2, 3 அத அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோம். பை சேஞ்சிங் இட் டூ 3, 2, 1. ஜெனரலா சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ட பத்தி தான் பிளேஸ்மென்ட்ல நெறைய ப்ராப்ளம் வரும். ஆனா சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல ட்ராபேக் என்னன்னா, ஒவ்வொரு நோடுக்கும் அந்த நோட்ல இருக்க டேட்டா அண்ட் அந்த நோடோட அட்ரஸ் என்னன்னு தெரியும். அண்ட் தென் அந்த நோடோட நெக்ஸ்ட் நோட் அதோட நெக்ஸ்ட் நெய்பர் எங்க இருக்காங்க? ரைட் சைட்ல யார் இருக்கா? அது மட்டும் தான் தெரியும். அதோட ப்ரீவியஸ் நோட் யாருன்னு தெரியாது. ஹெட் நோட் யாருன்னு தெரியாது. டெயில் நோட் எதுவுமே தெரியாது. ஸோ ரிவர்ஸ் பண்றப்போ என்னோட நெக்ஸ்ட் நோட் என்னன்னு தெரியும். ஆனா என்னோட ப்ரீவியஸ் நோட் என்னன்னு தெரியாது அப்டின்னா, நமக்கு வந்து அந்த லிங்க்க ரிவர்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம மேனுவலா ஒவ்வொரு நோடுக்கும் போய் என்னோட ப்ரீவியஸ் நோட் இதுதான். என்னோட நெக்ஸ்ட் நோட் இதுதான். என் நெக்ஸ்ட் நோட் என்னன்னு ஆட்டோமேட்டிக்கா அவங்க மெமரியில சேவ் ஆயிருக்கும். ஆனா டெம்பரரியா கேட்ச்ல நம்ம போட்டு வைக்க போறோம். என்னோட ப்ரீவியஸ் நோட் இதுதான் அப்டின்னு ஒவ்வொரு நோடுக்கும் நம்ம மேனுவலா மேப் பண்ண போறோம். ஸோ தட் நமக்கு வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்ட்டு. ஸோ நம்ம லிங்க்க ரிவர்ஸ் பண்றதுக்கு நமக்கு 3 ரெஃபரன்ஸஸ் வேணும். ஒவ்வொரு நோடுக்கும் அதோட ப்ரீவியஸ் நோட் என்ன? அதோட கரண்ட் நோடோட அந்த லொகேஷன் என்ன? தென் அதோட நெக்ஸ்ட் நோட் என்ன அப்டின்ட்டு. நார்மலா 1, 2, 3, 4, 5 இப்படி ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹெட் பாயிண்டர் இங்க தான் இருக்கும். இந்த டைம்ல நம்மளோட கரண்ட் நோட் இதுன்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இதோட ப்ரீவியஸ் நோட் இங்க எதுவுமே இல்ல ஹெட்டுக்கு. ஸோ நல்ல தான் ப்ரீவியஸ் நோடுன்னு வைக்கிறோம். வச்சுட்டு என்னோட நெக்ஸ்ட் நோட் என்ன கரண்ட் 1க்கு நெக்ஸ்ட் நோட் வந்து 2 தான். ஸோ இத வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சேவ் பண்றோம். ஒவ்வொரு இட்டரேஷன்லயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப ப்ரீவியஸ் நோட் வந்து நல், கரண்ட் நோட் 1, நெக்ஸ்ட் நோட் 2. ஸோ இங்க இந்த சைடு இருக்கிற டைரக்ஷன் லிங்க்க வந்து ரிவர்ஸ் பண்ணி விட போறோம். இங்கேருந்து இங்க போற லிங்க்க அதுல 1லருந்து நல்லுக்கு போற மாரி. என்னோட சக்சஸர் வந்து 2 அப்படின்னு சொல்லாம, என்னோட சக்சஸர் வந்து நல் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ண போறோம். 1ஓட சக்சஸர் 2 அப்படின்னு சொல்லாம, 1ஓட சக்சஸர 2லருந்து சேஞ்ச் பண்ணி, நல் அப்படின்னு மாத்திருவோம். ஸோ இந்த லிங்க் லிஸ்ட் வந்து இப்போ 2ஆ பிரிஞ்சிரும். 1லருந்து ஒரு லிங்க் நல்லுக்கு தான் போகும். 1க்கும் 2க்கும் இருக்கிற லிங்க்க தான் நம்ம பிரேக் பண்ணிட்டோமே. 1லருந்து போறத நல் அப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அகைன் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து 1 வந்து நல்ல பாயிண்ட் பண்ணிட்டுருக்கும். செகண்ட் லிஸ்ட் வந்து 2, 3, 4 நல் லைக்வைஸ். ஸோ இந்த கரண்ட் நோடு வந்து இப்போ 1ஆ இருக்கணும்னு தேவையில்ல. நம்ம நெக்ஸ்ட் நோடுக்கு போய் அந்த மாரி லிங்க் ரிவர்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நோடுக்கு போறதுக்கு முன்னாடி, இப்போ ஒவ்வொரு நோடுக்கும் அதோட ப்ரீவியஸ் நோடு என்ன, நெக்ஸ்ட் நோடு என்னன்னு தெரியும். ஸோ 2க்கு வந்து ஆக்சுவலா ப்ரீவியஸ் நோட் 1, நெக்ஸ்ட் நோடு 3. அதனால இப்போ இந்த கரண்ட் பாயிண்டர சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி, 1 வந்து கரண்ட்டா இருந்தத சேஞ்ச் பண்ணி, 1 வந்து இப்போ ப்ரீவியஸ் நோட் அப்படின்னு சேஞ்ச் பண்ண போறோம். தென் 2வ வந்து இப்ப கரண்ட் நோட் அப்படின்னு மாத்த போறோம். ஸோ ப்ரீவியஸ் நோட் இஸ் நவ் நல் கிடையாது. 1 கரண்ட் நோட் இஸ் 2 அண்ட் நெக்ஸ்ட் நோட வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அது 3 தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நோடு வந்து இதுன்னு பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாரி நெக்ஸ்ட் நோட வந்து இப்ப அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா 2லருந்து 3க்கு போற லிங்க சேஞ்ச் பண்ணிட்டு, 2லருந்து 1க்கு போற மாதிரி சேஞ்ச் பண்றோம். 2 வந்து சொல்லணும், என்னோட சக்சஸர் வந்து 3 கிடையாது. ரிவர்ஸ் பண்ணிட்டேன். என்னோட சக்சஸர் 1 தான் அப்படின்னு. இப்போ இந்த லிஸ்ட் என்ன ஆகும்னா, 2ஓட சக்சஸர் 1 அப்படின்னு மாறும். 2க்கும் 3க்கும் இருக்கிற லிங்க் வந்து கட் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து 2, தென் 1, தென் நல். செகண்ட் லிஸ்ட்ல 3, தென் 4, தென் நல். செகண்ட் நோட்ல நமக்கு தேவையான ரிவர்ஸ் லிங்கிங் பண்ணியாச்சு. 3 நோடுக்கு ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி, 3 நோடுக்கு பார்த்தோம்னா, 3ஓட ப்ரீவியஸ் வந்து ஆக்சுவலா 2, சக்சஸர் வந்து 4. ஸோ நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ப்ரீவியஸ் நோடோட ட்ராக்கும் வேணுங்கிறதுனால, இப்போ 2வ வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ்லேருந்து அப்டேட் பண்ணி ப்ரீவியஸா மாத்துறோம். ஸோ 2 இஸ் நவ் த ப்ரீவியஸ் நோட்.
அண்ட் 3ய வந்து இப்போ கரண்ட் நோடா சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ 3யோட நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 4 அத வந்து நெக்ஸ்ட் வச்சு பாயிண்ட் பண்றோம். ஸோ இப்போ கரண்ட் நோட் வந்து 3 நோட் தான் பார்க்க போறோம். அண்ட் இதுக்கு ப்ரீவியஸ் 2ன்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. தென் இதோட நெக்ஸ்ட் நோட் 4 அப்படின்னு அப்டேட் பண்ணியாச்சு. தென் 3யோட சக்சஸர் வந்து 4 அப்படின்னு இல்லாம இந்த லிங்க்க ரிவர்ஸ் பண்ணி 3யோட சக்சஸர் 2 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவோம். 3யோட சக்சஸர் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த லிங்க்க பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா, இப்போ கரண்ட் நோட வந்து 3ல இருந்து 4க்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி, கரண்ட் நோட வந்து இது ப்ரீவியஸ் நோட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு, இப்போ இந்த நெக்ஸ்ட் நோட கரண்ட் நோடா மாத்தணும். தென் தி ப்ரீவியஸ் நோட் இஸ் 3 அண்ட் நெக்ஸ்ட் நோட் இஸ் 5. கரண்ட் நோட் 4ல இருக்கிறதுனால 4லேருந்து 5க்கு போற லிங்க் அப்டேட் பண்ணி 4லேருந்து 3க்கு போற மாதிரி ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ 4லேருந்து 5க்கு போற லிங்க்க வந்து கட் பண்ணிட்டு 4 வந்து இப்போ 3ய பாயிண்ட் பண்ற மாதிரி எழுதப் போறோம். இப்போ ஃபைனலா 5த் நோடுக்கு ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி அகைன் இத வந்து கரண்ட் பாயிண்டரா இல்லாம இத ப்ரீவியஸ் நோட் அப்படின்னு வச்சுக்கிறோம். தென் 5 பிகம்ஸ் த கரண்ட் நோட் நவ். அண்ட் நெக்ஸ்ட் நோட் என்னன்னு பார்த்தா நல். ஏன்னா நம்ம டெயில் நோடுக்கு வந்துட்டோம் ஆக்சுவலா. ஸோ இப்போ இந்த கரண்ட் நோட்ல வந்து 5யோட சக்சஸர் நல் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணி 5யோட சக்சஸர் 4 அப்படின்னு சேஞ்ச் பண்ண போறோம். அகைன் யூசுவலா பண்ற ப்ரொசீஜர். இந்த கரண்ட் நோட ப்ரீவியஸ் நோடா சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த நெக்ஸ்ட் நோட வந்து கரண்ட்டா மாத்துறோம். ஸோ இப்ப கரண்ட் நோட் நல்லா இருக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா, நம்ம வைல் லூப் எக்ஸிட் பண்ற மாதிரி கோட் எழுதியிருப்போம். ஸோ இப்ப ஃபைனலா வந்து 5 வந்து ப்ரீவியஸ் நோடா இருக்கும். ஸோ வைல் லூப் போட்டு பிரேக் ஆகுறப்போ, எந்த நோட் ப்ரீவியஸ்ன்னு இருக்கோ, அத வந்து இப்போ ஹெட் நோடா சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம லிஸ்ட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டோம். 1, 2, 3, 4, 5லேருந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு 5, 4, 3, 2, 1ன்னு போட்டுட்டோம். ஆனா அந்த லிங்க் லிஸ்ட்ட வந்து ஆக்சஸ் பண்ணா அதுக்கு ஒரு ஹெட் நோட் வேணும். இப்போ 5 தான் ஹெட் நோட். ஆனா 5ய வந்து இப்ப நம்ம ப்ரீவியஸ்ன்னு ஒரு வேரியபிள் வச்சு சேவ் பண்ணதுனால, ப்ரீவியஸ் இப்ப எத பாயிண்ட் பண்ணுதோ அதுதான் ஹெட் அப்படின்னு ஃபைனலா அப்டேட் பண்ணிட்டா, இப்போ நமக்கு லிங்க் எல்லாம் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆயிருக்கும். இந்த ரிவர்சிங்கோட கீ ஐடியா என்னன்னா, இந்த கம்ப்ளீட் லிஸ்ட்ட வந்து ஒன் பை ஒன்னா டிராவர்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு நோட் இருக்கிற லொகேஷன்லயும் லிங்க்க வந்து ரைட் சைடு போற லிங்க்க வந்து கட் பண்ணிட்டு, லெஃப்ட் சைடு போற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அண்ட் ஃபைனலா டெயில் நோடுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அந்த டெயில் நோட வந்து நியூ ஹெட்டா நம்ம அப்டேட் பண்ணணும். இதுதான் நம்ம கோட். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் பாயிண்டர வந்து நான் நல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் நோட்க்கு ப்ரீவியஸ் நோட் எதுவும் இல்லாததுனால, ப்ரீவியஸ் ஈக்குவல் டூ நல் அப்படின்னு போட்டிருக்கேன். தென் நோட் கரண்ட் ஈக்குவல் டூ ஹெட். இப்போ அந்த ஹெட் பாயிண்டர் எத பாயிண்ட் பண்ணுதோ, அங்க இருந்து தான் நம்ம ட்ராவர்சிங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் இப்போ கரண்ட் நோட். வைல் கரண்ட் நாட் ஈக்குவல் டூ நல்னா, இந்த லிஸ்ட்டோட எண்ட ரீச் பண்றது வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த 4 ஸ்டெப்ஸ. நோட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ கரண்ட் நாட் நெக்ஸ்ட். கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் என்னவோ அத தான் நான் நெக்ஸ்ட்ன்னு அப்டேட் பண்றேன். தென் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ப்ரீவியஸ். இங்க வந்து ப்ரீவியஸ் ஆக்சுவலா நல் தான். கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ப்ரீவியஸ்னா, அப்போ 1 தான் கரண்ட் நோட் இப்போ. என்னோட நெக்ஸ்ட் நோட் வந்து 2 அப்டின்ட்டு இல்லாம, அந்த லிங்க நான் கட் பண்ணிட்டு, என்னோட நெக்ஸ்ட் நோட் வந்து இந்த ப்ரீவியஸ் நோட் அப்டின்ட்டு நான் இங்க அப்டேட் பண்றேன் செகண்ட் லைன்ல. தென் செகண்ட் நோடுக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த ஃபர்ஸ்ட் நோடுக்கு இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணி, இப்போ ஃபர்ஸ்ட் நோட் எனக்கு வந்து ப்ரீவியஸ் நோட் ஆயிருச்சு அப்படின்னு அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணிட்டு, தென் 4த் லைன் கரண்ட் ஈக்குவல் டூ நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட்ன்னு எந்த நோட் பாயிண்ட் பண்ணியிருக்கனோ, அதுதான் இனிமே கரண்ட் நோட். அத வச்சு தான் அடுத்த இட்டரேஷன் பண்ண போறேன்னு அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இட்டரேஷன் வரப்போ, கரண்ட் நோட் வந்து 2வா இருக்கும். ப்ரீவியஸ் நோட் 1ஆ இருக்கும். இப்படிதான் லைன் பை லைனா லிங்க ரிவர்ஸ் பண்ணிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் வீடியோல லிங்க் லிஸ்ட்ல ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ மட்டும் ரிவர்ஸ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். தேங்க் யூ.